பிற்காலத்தில் என்ன நடந்ததுன்னா அந்த ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறத பணம் அதாவது பணத்தை பிரதானமாக கொண்டு, அதாவது காசு கொடுத்து சீட்டு வாங்குகிற இடம் என்றைக்கு அறிமுகமாச்சோ, மார்க்கில் வந்து கட் ஆஃப் மார்க்லேயோ இல்லை அவங்களுடைய டேலண்ட்லேயோ எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிட்டு இருந்தது போய் பிற்காலத்தில் வசதி படைத்தவங்க தன்னுடைய வெறும் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி பேருக்கு பின்னாடி அடையாளம் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக காசு கொடுத்து எப்போ ஜாயின் பண்ணாங்களோ அப்போத்தானே தொடங்கினது தான் இந்த வியாபாரம். இந்த சுகர் லெவல் வந்து மக்கள்கிட்ட தவறாக பிரச்சாரமான அந்த எந்த காலம்னா இந்த காலத்துக்கு அப்புறம் தான். அப்போ என்ன ஆச்சுன்னா வசதியாக இருக்கிறவங்க போட்டி போட்டு பைசாவை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ போட்ட பணத்தை இதை ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அதை திரும்பவும் டபுளாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனால் என்ன ஆச்சுன்னா அந்த டார்கெட்லேயே பிள்ளைங்களை ட்ரெயினப் பண்ணுறதும், அந்த டார்கெட்லேயே அவங்கள வந்து வளர்க்குறதும், அந்த நிலையிலேயே அவங்க அந்த மைண்ட் செட்டப் கூடிய அவங்க எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது இதை பயன்படுத்தின மருந்து கம்பெனிகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வராங்க இல்லையா, அந்த மெடிக்கல் ரெப்ஸ் அவங்க வழியாக அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு தவறாக போதிக்கிறாங்க. இதை வந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு கொடுங்க, அவங்க வழியாக அவங்களுக்கு கடத்திட்டு போய் அவங்கள மனதளவில் கெடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் மட்டும் இல்லை, ஹீமோக்ளோபின், கெரையாட்டின், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்பர் சிஸ்டமை பேஸ் பண்ணி, அந்த குறிப்பாக சுகர் தான் வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஹைலைட்டாக ஆச்சு. ஏன்னா சுகர் ரொம்ப ஈஸியாக எல்லா மக்கள்கிட்டையும் வந்து அப் அண்ட் டவுனில், ஏன்னா உடம்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றத்திற்குரியது, சரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போது ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து பயன்படுத்தலாம், இதை ரொம்ப ஈஸியாக மக்களை ஏமாத்துறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான ஒரு ரூட்டை வந்து கண்டுபிடிச்சது மருந்து கம்பெனிகள் தான். மற்ற கிரியாட்டினோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறதும் எல்லாருக்கிட்டையுமே வந்து அவ்வளோ பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஈஸியாக எல்லாரையும் ஏமாத்திட முடியாது. ஆனால் சுகர் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடம்புல நடக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா சுகர் லெவலை பேஸ் பண்ணி அந்த பற்றின ஒரு ஐடியாவை வந்து மருத்துவர்களுக்கு கொடுத்து அந்த அவங்களுடைய மருந்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதும், பேஷண்ட்ஸ் எழுதி கொடுத்தா அவங்களுக்கு நிறைய சலுகைகள், அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் படிப்படியாக அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மருத்துவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிட்டாங்க. இவங்க கொடுக்குற சலுகைகள், இவங்க கொடுக்குற எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்லையும் அவங்க கரெக்ட் ஆனாங்க. அப்போ நம்ம நல்ல இடத்த தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது பிற்காலத்தை வரவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக ஆகிடுச்சு. அப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பின்னாடி டபுளாகவும் ட்ரிபிளாகவும் நம்ம சம்பாதிக்க முடியும்ன்ற இடத்துல மருத்துவம் அறத்தை படிப்படியாக தொலைச்சி ஒரு வியாபார இடத்துக்கு நோக்கி போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. இதுதான் உண்மை. இதுதான் எம்பிபிஎஸ் இன்னைக்கு ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம். அப்போது இதுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்தோட மக்கள் சேவைக்காக படித்த, அதாவது அவங்க படித்த இந்த இது வேணால் தவறாக இருக்கலாம், இதை பற்றின முழு புரிதல், உடல் பற்றின புரிதல்லாம் இல்லாமல் இருக்கலாம், அறியாமையாக இருக்கலாம், மருந்துகள் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றின பெருசாக அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த லேபை பற்றின டெஸ்ட் கண்டுபிடிச்ச மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் இல்லை சயின்டிஸ்ட் வந்து நிச்சயமாக அவங்க இதற்காக கண்டுபிடிக்கலை, மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த சுகரோட லெவலே ஒழிய சுகரோட லெவல் வந்து மக்களை நோயாளி ஆக்கிறதுக்காக கண்டுபிடிக்கல, மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்படலை. மக்கள்கிட்ட போய் இதை சொல்லணும் அப்படிங்கிறது அவங்க மோட்டிவேஷனே கிடையாது. யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்கோ அவங்க டாக்டர்ஸ்க்காக தான் கண்டுபிடிச்சாங்க. டாக்டர்ஸோட மெஷர்மெண்ட் அவங்களுடைய ஸ்டடி, அது அந்த ஸ்டடியை தவறாக மக்கள்கிட்ட கடத்திருக்காங்க. இப்படி படிப்படியாக பிற்காலத்தில் வந்த டாக்டர்ஸ் தான் ஆங்கில மருத்துவத்தை கரெக்ட் பண்ணது. எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து ஆங்கில மருத்துவம் கரெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் எத்தனையோ டாக்டர்ஸ் தன்கிட்ட வர ரெப் கொடுக்குற மெடிக்கல் ரெப் கொடுக்குற மருந்துகளை ஏழை குடும்ப ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழலை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்த மருத்துவர்கள் இலவசமாக மருந்துகளை கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும். அது கொடுக்குற மருந்து தவறான ஒரு விஷயம், விஷமாக இருக்கலாம், அதை பற்றி அவங்களுக்கு ஸ்டடி கிடையாது. அவங்க படித்து வந்தது இது தானே, இதில் அவங்களுடைய மிஸ்டேக் என்ன, எதை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை தானே அவங்க செய்ய முடியும் இல்லையா? ஸோ படித்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அவங்க வந்து படிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய மனம் எப்படி இருந்ததுன்னா அறத்தோடு இருந்தது. அந்த மருந்தை வந்து தன்கிட்ட வந்திருக்கு மருந்து, அதை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறம் அவங்கக்கிட்ட இருந்தது. இதெல்லாம் ஒரு காலத்தில்
ஆனால் பிற்காலத்தில் படிக்க வந்த நிறைய பேரண்ட்ஸ் கரெக்ட் பண்ண பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதில் பிள்ளைங்களை